வணக்கம். நேற்று இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஒரு கரியராக எடுத்துக்கிறதா வேணாமா, பல பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதாவது விளையாடுறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஃபிசிக்கல் க்ரோத்துக்கு கண்டிப்பாக விளையாட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஃபிசிக்கல் க்ரோத், இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபிசிக்கல் க்ரோத் ரொம்ப வேறு மாதிரி ஆகிடும். மைண்ட் டெவலப்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ், ஃபிசிக்கலாக ஒரு விஷயமும் க்ரோத் ஆகிற டைம், அதுக்கான எக்ஸசைஸ், அதுக்கான விஷயங்கள் கொடுக்கலன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். இப்போ ஸ்கூலில் 12 years பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அவ்வளோ விஷயம், ப்ரீகேஜி அதெல்லாம் சேர்த்தோம்னா நியர்லி ஒரு 13-14 years விளையாடுறாங்க. கண்டிப்பாக ஒரு வீக்கில் 4 hours அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குது. நான் படித்த ஸ்கூலில் அந்த மாதிரி. ஸோ எல்லா ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். எங்கள் ஸ்கூலில் ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு பீரியட், பிடிக்குன்னு ஒரு பீரியட், அது வீக்லி ஒரு 4 days 4 hours அதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். அது ஏன் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. எல்லா கிளாஸும் எப்படி அட்டென்ட் பண்ணுறோமோ அது மாதிரி பிடி கிளாஸும் அட்டென்ட் பண்ணும். இதில் என்னென்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடலாமா, அது ஒரு கரியராக அவங்க சாய்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லை உங்களுக்கே டவுட் இருக்கும். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் தென் யூ மைட் ஹாவ் தீஸ் டவுட்ஸ். எந்த மாதிரி கரியர் சூஸ் பண்ணுறது, எப்படி, இந்த கன்ஃபியூஷன் ஒரு பக்கம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இன்னொரு பக்கம், அதில் ஸ்போர்ட்ஸும் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு ஸ்டடீஸ் எப்படி ஒரு பக்கமோ அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஒரு தனியாக அதை ஒரு கரியரை டெவலப் பண்ணலாம். இப்போ என்னோட ஸ்கூலில் எல்லா ஸ்போர்ட்ஸ்னால் எல்லாமே உண்டு. அத்லெட்டிக்ஸ், எல்லா வகையான ஸ்போர்ட்ஸும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் அது. கோச், பிடி, ஃபிசிக்கல் ட்ரெயினர் அவங்க என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ, பிடி ட்ரெயினர், அது அவங்க பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்கள் குழந்தை இப்போ பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எல்லா விதமான விஷயமும் இருக்குது. ரன்னிங் ரேஸ் இருக்குது, சைக்கிளிங் இருக்குது, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, வெயிட் லிஃப்டிங் இருக்குது, எக்கச்சக்கமான விளையாட்டுன்னு அதில் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். அப்புறம் ஏதாவது விளையாடும்போது என்ன மாதிரி விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் கஷ்டமாக இருக்குது, இல்லை அதை பற்றி ஏதாவது பயம் இருக்கா, இதெல்லாம் ஒன்று நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பிடி ட்ரெயினர்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட கண்டிப்பாக அதை அக்னாலேஜ் பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும்.
ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ சில பேர் விழுந்து அடிபட்டு இருக்கலாம், சில பேருக்கு வந்து பேக் இஷ்யூஸ், பேக் பெயின் இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசுல வர சான்ஸ் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு என்ன மாதிரியான ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது அப்படிலாம் எதுவும் இல்லை, எந்த ஒரு ஃபியர் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாமே விளையாடணும். அந்த பீரியடுன்னு வரும்போது அதுக்கான விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாமே கற்றுக்க ஒரு சான்ஸ், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அது ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம். விளையாடுறது அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அதில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகிறதே இல்லை. ஆனால் அதே நேரம் அது ஒரு கரியரில் டெவலப் பண்ணும்போது எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த காம்படிஷன் ஸ்கூலுக்குள்ளே மட்டும் நடக்க போகிறது இல்லை, மற்ற இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அந்த என்வைரன்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது நம்ம எத்தனை பேரோட கம்பீட் பண்ணுறோன்றது கிளாஸ் லெவலில் தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக தெரிய போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் வேறு ஸ்கூல் வேறு லெவலுக்கு போயிட்டு ஆடும்போது அப்போது நிறைய விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் விளையாடும்போது தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்றது உங்கள் ஸ்கூலில் விளையாடும் போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுவே வேறு ஸ்கூல் வேறு லெவலில் ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் நேஷ்னல், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட் லெவல், அப்புறம் நேஷ்னல், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக வேண்டிய அந்த சிச்சுவேஷன் வரும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், நிறைய விஷயம் புரியாமல் போகும். உங்கள் கோச் இருப்பாங்க அஃப்கோர்ஸ், ஆனால் அந்த கிரவுண்டு வந்து ரொம்ப பெருசாகும், ரொம்ப வந்து நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பயந்துடக்கூடாது. இப்போது டேக்வாண்டோ அந்த மாதிரி கராத்தே ஒரு விஷயமாக எடுத்து பண்ணிங்கன்னா அடி வாங்குறது அடி கொடுக்கறது ரெண்டுமே நடக்கும். நீங்கள் யாரும் அடிச்சிட்டிங்கனாலும் பயப்படாதீங்க, அது ஒரு ஸ்போர்ட்டு. விளையாடும்போது ஒரு ஸ்போர்ட்டாக அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கில்ட்டில் வந்து போகாமல் இருக்கக்கூடாது. அதே நேரம் நீங்கள் அடி வாங்கினாலும் அதுக்கு அடுத்த நாள் அது மறந்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதாவது அடி வாங்குறதும் அடி கொடுக்கறதும் சகஜமான விஷயம் கராத்தே அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா. நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பயத்தினாலேயோ இல்லை மற்ற காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிலாம் சொல்லி எப்போவுமே பின் வாங்கக்கூடாது. உங்களோட டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சதுன்னா அப்போ உங்களால் ரெண்டு விஷயத்தையும் ஓரளவு நல்லா பண்ண முடியும். அதாவது அகாடமிக்காகவும் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேயும் அட் ஒன்ஸ் நீங்கள் கவனம் செலுத்த முடியும். அதுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ காலேஜ் லெவலில் வந்த பிறகு அந்த விஷயம்லாம் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுக்கு டைம் வேணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு நீங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலை பண்ண முடியும். ஆனால் ஸ்கூலில் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யூ நீட் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா ஹவர் to participate in any competition, then you have to get into the school very early.
or you need to leave the school, that will be quite late. எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்கூல் டைமில். காலேஜில் நீங்கள் ஓரளவு வளர்ந்துட்டதுனால பிக்கப் பண்ணிக்க முடியும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ், லெக்சரர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், போய் கேட்டால் சொல்லுவாங்க. ஏதாவது உங்களுக்கு பிக்கப் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தாலும் இல்லை எதனா தெரியலனாலும் அவங்க ஓரளவு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை காலேஜில். என்னோட காலேஜில் லெக்சரர்ஸ் எங்களோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அந்த மாதிரி காலேஜ் கிடைக்கிறதும் ஒரு பெரிய விஷயம். மோஸ்ட்லி அந்த காலேஜ் டைமில் உங்களுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. பிரேக்கு நீங்கள் நிறைய எடுத்துக்க முடியும் கிளாஸ் டைமில். அப்புறம் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டைமில் ஸ்டடி ஹாலிடேஸ் உண்டு. அது வந்து ஸ்கூலில் கிடையாது. அந்த ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கூல் டைமில் மோஸ்ட்லி அகாடமிக்காக தான் எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. ஆனால் காலேஜ் டைமில் வந்து நீங்கள் வளர்ந்துட்டதுனால அடல்ட்டாக இருக்கும்போது உங்களால் அதை தானாக படிச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரீசன் உண்டு. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வேறு எதுலையாவது போய் கலந்துக்கும் போது உங்களுக்கு பிரேக் கிடைக்கும். ஆனாலும் நல்லா யோசிச்சுக்கணும், எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் போடுறீங்க, என்ன சப்ஜெக்ட்ஸு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ஒரு கரியரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய டைம் வேணும். ஏன்னா அது தானாக ஒரு இடத்துல தனியாக விளையாடுற கேம்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு காம்படிஷன் வரும்போது திடீர்னு ஒரு 10 பேர் 20 பேர் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். இதில் முதல்ல குவார்ட்டர் ஃபைனல், அதுக்கு ஒன்று வரும் இல்லையா, அதுக்கப்புறம் செம்மை ஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ். ஸோ அந்த செலெக்ஷனுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். அந்த குவார்ட்டர் ஃபைனல் அந்த டைமில் போயிட்டு அது ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அடுத்த லெவல் போகிறீங்க அப்படின்னு தெரியும் போது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் விட்டுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். காலையில் எத்தனை மணிக்கு ஸ்கூல் போகிறீங்க, எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஈவினிங் எத்தனை நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை எதாவது பிரேக் கொடுத்தாங்கன்னா கிளாஸில் ஆர் யூ ஏபிள் டு பிக் இட் அப் லேட்டர். இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, அப்போது காம்படிஷன் இருக்குது, அப்போ போகிற டைம்லலாம் பிரேக் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் விளையாடும்போது அது வேறு, பட் வேறு பிளேசஸ்க்கு போகிறச்ச நிறைய டைம் தேவைப்படும் ப்ராக்டிஸ்க்கு. ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக அங்கே நின்று பண்ண முடியாது. அதுக்கு காரணம் வந்து நீங்க நினைச்சுக்கலாம் உங்க ஸ்கூல்ல இருக்கவங்கள பீட் பண்ணிட்டா வெளியில போனா அது ரொம்ப ஈஸி அப்படின்னுட்டு. அங்கதான் விஷயம். இப்போ நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண முடியும். யாரையும் ஆனால் காப்பி பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவங்களோட மூவ்ஸ், உங்களோட டெக்னிக்ஸ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ்
நிறைய இருக்கணும். பட் எல்லாரோட டெக்னிக்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். எதில் வந்து இப்போ வெளியில் போயிட்டு விளையாடும்போது என்ன மாதிரி விஷயத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் கம்மியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நீங்கள் வேறு ஊருக்கு போய் ஸ்டே பண்ணணும். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள் பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க. யூ நீட் டு ஃபேஸ் த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். வேறு ஸ்கூலு, வேறு காம்படிட்டர்ஸ். பட் உங்கள் கோச் கண்டிப்பாக உங்கள் ட்ரெயினர், ஃபிசிக்கல் ட்ரெயினர் கூட இருப்பாங்க. அதனால் பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி. இப்போ சிங்கிள் டபுள்ஸ்ன்னு இருக்குது, தனியாக விளையாடுறதுன்னு இருக்குது, ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறது இருக்குது. அந்த மாதிரி விளையாடும்போது தனியாக விளையாடுறீங்க அப்படின்னா தனியாகவே விளையாடுங்க. அதில் எக்ஸல் நல்ல ஒரு வேறு பொசிஷன், வேறு லெவலுக்கு போயிட்டப்புறம் தென் யூ கேன் கெட் இன் டு டபுள்ஸ். அது எல்லா விதமான காம்படிஷன்லேயும் உண்டு. நீங்கள் தனியாக விளையாடி நல்லா பண்ணும்போது அதில் நல்லா நிறைய ப்ராக்டிஸ் கிடைச்சப்பறம், நிறைய நீங்கள் வின் பண்ணப்பறம், then you can decide about playing in doubles. இல்லாட்டி அது எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி வரும். அது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் கூட யார் விளையாடுறாங்களோ உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கரெக்டாக இருக்கணும். ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். நீங்கள் நிறைய உண்டு அதில். அதுக்கப்புறம் இந்த ஒரு விளையாட்டுலேயும் ஒரு நுவன்சஸ்ன்னு சொல்கிற நுணுக்கங்கள் உண்டு. இந்த நுணுக்கம் வந்து உங்கள் ட்ரெயினரை சொல்லிக் கொடுப்பாங்க, கோச். கண்டிப்பாக அவங்க நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க, நிறைய பேரை பார்த்துருப்பாங்க, நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அது அகாடமிக்காக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி. எவ்வளோ டைம் நீங்கள் போடுறீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அது நீங்கள் கரியராக சூஸ் பண்ணிட்ட அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகிடும். நீங்கள் உங்களை வீட்டிலேருந்து யாராவது கொண்டு வந்து விட இருக்காங்களா, ஸ்கூலில் திருப்பி ஸ்கூல் முடிஞ்சு கூட்டு போக்க இருக்காங்களா, ஸ்கூல் பஸ் விட்டுட்டா என்ன ஆகும், வீட்டுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க, ஸ்கூல்லேருந்து கோச் சொல்லுவாங்களா, காம்படிஷன் கூட்டு போகிறாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வருவாங்களா, எல்லாமே இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் வந்து பேரண்ட்ஸ் வரமாட்டாங்க, வர முடியாது. ஸோ கோச் வந்து அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஸ்கூல்லையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த ஸ்கூலோட கோச், ட்ரெயினர், ஃபிசிக்கல் ட்ரெயினர், அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு எதுனா பிரச்சனை எப்படினாலும் யூ நீட் டு அட்ரஸ் தோஸ் திங்ஸ். அப்புறம் விளையாட்டுல வந்து புல்லிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எப்பவுமே எல்லா விளையாட்டுலயும் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அடுத்தவங்களை டீஸ் பண்றது, ரொம்ப வந்து இந்த டாமினன்ட்டான ஒரு கேரக்டரை காமிச்சிட்டே இருப்பாங்க. நிச்சயமா உண்டு, எல்லா ஸ்கூல்லையும் உண்டு. எல்லா அகாடமிக்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்,
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேரண்ட்டுனா உங்கள் குழந்தைகிட்ட கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கணும். யாராவது உன்னை டாமினேட் பண்ணுறாங்களா, ப்ரெஷர் போடுறாங்களா, என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் அப்படின்னு கேட்கணும். ஒரு ட்ரெயினருக்கு தெரியும், ஆனால் அவங்க எத்தனை தடவை ஸ்டாப் பண்ண முடியும்? எல்லா நேரமும் கூடயே நிற்க மாட்டாங்க. இவங்க அதாவது நிறைய விஷயம் புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களோட சைக்காலஜி வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் புரிய வேண்டிய விஷயம். குழந்தை சொல்லாத முதல்ல ஸ்கூல்ல இத்தனை பேர் என்ன வந்து இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லாது. அதை வந்து அவாய்ட் பண்ண பார்க்கும். இப்போ இன்னைக்கு ப்ராக்டிஸ் இருக்கு ஏன் போல அப்படின்னு கேட்டா அவாய்ட் பண்ணும். இது எனக்கு வந்து தலைவலிக்குது, வயிறு வலிக்குது, ஏதோ சொல்லிட்டு அவாய்ட் பண்ணும். அது வந்து 2-3 தடவை அதை நோட்டீஸ் பண்ணா கண்டிப்பா வேற ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கோச் கிட்ட வந்து சொல்ல முடியாத மாதிரி அந்த புல்லிஸ்லாம் இருப்பாங்க. அதாவது கிளாஸ்ல ஏதோ ஒரு கேங் இருக்கும். ஒரு கிளாஸ்ல ஒரு காலேஜ்லயும் இது உண்டு. மோஸ்ட்லி காலேஜ்ல இருக்காது, ஸ்கூல்ல அதெல்லாம் உண்டு. ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேங்குன்னா ஒரு 4-5 பொண்ணுங்களோ இல்லை. எங்க ஸ்கூல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஒரு 4-5 பேர் எல்லா கிளாஸ்லயும் உண்டு. எதையும் பண்ண விட மாட்டாங்க. நான் பிரைமரி ஸ்கூல்ல இருந்தப்போ என்னோட கிளாஸ் லீடர் and even know that I was bullied by someone. அதுதான் பிரச்சனை. உங்க குழந்தைக்கு யாரோ ஒருத்தவங்க டாமினேட் பண்ணி ப்ரெஷர் போடுறாங்கன்றதே உங்க குழந்தையால சொல்ல முடியாது. என்ன நடக்குது கிளாஸ்ல, கொண்டு போறதெல்லாம் யாராவது ஸ்நாச் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்லிஸ் அப்படிங்கிற சில பேர் இருப்பாங்க கிளாஸ்ல. அது இன்னும் சொல்ல போனா இந்த 5th ஸ்டாண்டர்ட்ல இது நடந்த விஷயம். என்னோட 5th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு இன்னும் அந்த பொண்ணோட பேர் ஞாபகம் இருக்கு. எல்லாமே அந்த மாதிரி விஷயம்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் இட் வில் நாட் பி எரேஸ்ட். அந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து புரியறதுக்கே பல வருஷம் ஆகும். இவங்க வந்து இந்த டாமினண்டா இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்மள அப்படின்னு புரியவே பல வருஷம் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து இப்போ சில குழந்தைங்க இருப்பாங்க, என்ன மாதிரினாலும் வம்புக்கு போக மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சில குழந்தைங்க இருக்காங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, திருப்பி யார்கிட்டயும் போக மாட்டாங்க. மேக்சிமம் அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா சில பேர் அந்த மாதிரி கிடையாது. அவங்க இந்த கான்செப்டை புரிஞ்சு வச்சுப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டோ இல்லை கிளாஸ்மேட்டோ ஏதோ இவங்க வந்து என்ன பண்ணாலும் கம்முன்னு இருப்பாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தெரிய வரும்போது அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்போ இந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு வேற மாதிரியான ஸ்டேட்டுக்கு போயிடும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பேரண்ட்ஸோட வேலை. டீச்சராலையும் முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கிளாஸ்லயும் இருக்க டீச்சர் வந்து நோட் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்தெந்த குழந்தை என்னென்ன மாதிரின்றது கண்டிப்பா டீச்சர்ஸ்க்கு தெரியும். கண்டிப்பா யாரு வந்து டாமினேட் ஏதோ ஒரு வகையில டீச்சர்ஸ்க்கு அது தெரியும். அவங்க என்ன வாண்ட் பண்ணாலும் சில குழந்தைக்கு கேட்காது.
அது அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க வளர்ற விதம். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஸ்போர்ட்ஸ்ல வரும்போது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அதுக்கு ரேங்க் வர்றதுனால ஸ்போர்ட்ஸில் வரும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த ஒரு ஸ்போர்ட்க்கு போனாலும் ஏதாவது ஒரு விஷயம்னா பயப்படக்கூடாது. முதல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டைம்ல யாரு உங்களை டாமினேட் பண்றாங்க, இல்ல அதை தடுத்துட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ பண்ண விடாம பண்றாங்க, அதெல்லாம் பார்த்து சொல்லணும் வீட்டுல. இதுதான் நடக்குது என் வீட்டுல, சரி என் ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கிறது, எனக்கு இந்த இதெல்லாம் பயமா இருக்கு அப்படின்னு போய் சொல்லணும் வீட்டுல. அதே மாதிரி வீட்டுல எதுனா பிரச்சனைனா கூட there should be a counselor in the school. As of my knowledge, there should be someone. இப்போ நார்மலா சில ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் அதை நோட் பண்ணி கேட்பாங்க, என்னாச்சு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கு, ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 3 செமஸ்டர்ஸ் இல்லை மிட் டர்ம்ஸில் குவார்டர்லி எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இப்போ என்னாச்சு. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத இடத்துல யாராவது ஒரு டீச்சரோ கோச்சோ கேட்கலன்னா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு ஸ்போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ ரெஸ்லிங், பாக்ஸிங், கராத்தே, இது மாதிரி அடி கொடுக்கறது, அடி வாங்குற விஷயமா இருந்தா தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, அடி கொடுக்கறதும் சகஜம், அடி வாங்குறதும் சகஜம். நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயந்துக்காதீங்க, நீங்க அடி வாங்கிட்டீங்கன்னு சொல்லியும் பயப்படக்கூடாது. ஏன்னா அது விளையாட்டு, அது ஸ்போர்ட். ஒரு சைட் கிக்ல ஒரு மண்டபம் போய் கீழே ஊந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அது விளையாட்டு, தட்ஸ் நாட் யுவர் இன்டென்ஷன். ஒரு சைட் கிக்ல ஒருத்தன் கீழே வந்துட்டான்றதுக்காக அந்த கரியரை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ரெஸ்லிங்கோ பாக்ஸிங்கோ எதுனாலும் அப்படித்தான். சின்ன குழந்தைன்னு நம்ப மாட்டீங்க, ஒரு 4 இயர்ஸ் 4 to 5 இயர்ஸ் அவ்வளோதான். பாக்ஸிங்க்கு ப்ராக்டிஸ்க்கு வருவான் 5:30 in the morning. நம்ப முடியுது உங்களால? குழந்தைங்க அவ்வளோ சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஏஜ்லேருந்து பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். மார்னிங் 5:30க்கு அந்த குழந்தை டெய்லி இருப்பான். நீங்க மறக்கக்கூடாது எந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் குழந்தைங்க பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ காம்படிஷன் இருக்கு, இதில் எவ்வளோ ஒரு போட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு தயவு செய்து போட்டுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுல ரொம்ப கூச்சம் உண்டு. ஷார்ட்ஸோ மினி ஸ்கர்ட்டோ, இந்த ஸ்போர்ட்டுக்கு இந்த ட்ரெஸ்னா தயவு செய்து அதை போட்டுக்கங்க. இந்த கிண்டல் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதனாலதான் நிறைய பேர் வர்றதில்லை. ஏன்னா பாதி பேர் பின்வாங்கிறது இதனால. லேடிஸோட ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் பண்றது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவாங்க? அது காமனா ஸ்கூல்ல தனி ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூல் தனி, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா காமனா ஒரு காம்படிஷனுக்கு போனா எல்லாருக்கும் ஒரே கிரவுண்டு தான் இல்லையா?
அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரெஸ் போடுறாங்க இப்படி அப்படி, இதெல்லாம் எதையுமே எடுத்துக்கூடாது. எப்பவுமே ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. உங்க வேலை, உங்களோட திறமை, உங்களுக்கான கடமை, இதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். யாரு என்ன சொன்னாலும் எதை பத்தி கவலைப்படக்கூடாது. உங்க ட்ரெயினர், உங்க கோச் இருப்பாங்க, நேரா போய் அங்க சொல்லுங்க. ஆனா இன்டர்னலாவே நிறைய அந்த புல்லிஸ் இருப்பாங்க. இன்டர்னலா உங்க ஸ்கூல்லே இருப்பாங்க நிறைய பேர். அதை மேனேஜ் பண்றது உங்க வீட்டில் இருக்கவங்களோட சொல்லி பேசி, ஏன்னா பேரண்ட்ஸ் இல்லை ஸ்கூல் மூலமா பேரண்ட்ஸ் டு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பேரண்ட்ஸை வர சொல்லி பேசுவாங்க. அதனால அது நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு போடுறது கரெக்டாக போட்டுக்கோங்க. கபடி விளையாடும் போது சல்வார் கமீஸ் போட்ட விளையாடாதீங்க. எந்த விளையாட்டுக்கு எது எது போடணுமோ அதான் போடணும். அப்படி இல்லைன்னா அந்த விளையாட்டு, அதாவது சில அன்வான்ட் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையெல்லாம் சந்திக்க வேண்டிய வரும். நீங்க போயிட்டு கபடினாலே அடுத்தவங்கள ஏதோ அந்த சைடு இருக்க ஒருத்தவங்கள பிடிக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த கோடை தோடணும். அப்படின்னும் போது பிடிக்க போகும்போது சல்வார் கமீஸ் போட்டிருந்தாங்கன்னா கமீஸ்ல பாதி கிஞ்சிரும். அதனால தயவு செய்து எந்தெந்த ட்ரெஸ் போட்டு விளையாடணும், என்னென்ன மாதிரி இந்த ட்ராக்ல ஓடணும்னா ட்ராக்ல ஓடி ப்ராக்டிஸ் பண்ணும். திடீர்னு ஒரு நாள் ட்ராக் இல்லாத இடத்துல ஓடிட்டு திடீர்னு ட்ராக் இருக்க இடத்துல ஓட முடியாது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க. ஐ மீன் எது அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாரும் போடுறாங்களோ, நீங்கள் இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒலிம்பிக்ஸ் போறீங்க, அங்கே சல்வார் கமீஸ் போட்டுட்டு விளையாட போறீங்க கிடையாது. இதை நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்போர்ட்னா அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதை ஆரம்பத்துலேருந்தே போட்டு விளையாடணும். அதுக்கான ஷூஸ், அதுக்கான ட்ரெஸ், அதெல்லாம் ஆரம்பத்திலே ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலேருந்தே போடணும். இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்டால் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். பல பேர் பின்வாங்கிறது இந்த ட்ரெஸ்ஸு கான்செப்ட் இல்லை. ஏன்னா பல பேர் கிண்டல் பண்ணுறாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, இது தெரியுது அது தெரியுது, இதுல பல பேர் பின்வாங்கிடுவாங்க. அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. எதுவுமே சொல்லாம வீட்டுல உட்காந்துப்பாங்க. கேட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை. எவ்வளோ ஆர்வம் இருந்தாலும், எவ்வளோ ஒரு ட்ரீம் இருந்தாலும், இந்த மாதிரி 4 பேர் பண்றாங்க அப்படின்ற விஷயத்துல பல பேர் வீட்டில் வந்துடுவாங்க திரும்பி. இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா ஒலிம்பிக்ஸ் எங்க போறது, எப்படி மெடல் வாங்குவாங்க? இந்த மாதிரி பல பேர் நாட்டில் இருந்தாங்கன்னா எப்படி எல்லாரும் போய் என்ன வாங்குவாங்க? இந்த கான்செப்ட் எல்லாம் மாறணும். அதுக்கான மனப்பக்குவமும், பெண்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள்ன்றது 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கிளாஸ் சீலிங்லாம் உடைச்செறிஞ்சாச்சு. இட் ஹாஸ் பின் ஷாட்டர்ட். ஆனாலும் இந்த ட்ரெஸ்ஸு, இந்த முடி வச்சுக்கிறாங்க, முடி வச்சுக்கல, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. உடம்புக்கு எது நல்லதோ, உங்களோட லைஃப்க்கு கோல், குறிக்கோள், அதுக்கு எது நல்லதோ அதான் பண்ணணும்.
முடிய வந்து நீட்டா வளர்த்தி அதை வந்து 6 அடி கூந்தலை வளர்த்தி அதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 hours மினிமம் யூ நீட் டு ஸ்பெண்ட் an hour to maintain it. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எனக்கே பல வருஷம் கழிச்சு தெரிஞ்ச விஷயம். நான் நீட்ட முடிய கட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு பொருட்டாவே தெரிஞ்சதில்லை. ஏன்னா எனக்கு சைனஸ் வந்ததுக்கு காரணமே அந்த நீட்டு முடிதான். அடர்த்தியான நீளமான முடி. என் முடிய வந்து ஒருத்தவங்க கேட்டப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்டு அவங்களுக்காக இந்த விக்கு பண்றதுக்கு நான் யோசிச்சிருக்கேன். இவ்வளோ நீட்டு முடிய வெற்றி முடி வந்து அழகு இல்லை, முகம் வந்து அழகு இல்லை. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய வாழ்க்கை யாரையும் புண்படுத்தாத நல்ல ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கு. அதுதான் முக்கியம். முகமோ முடியோ அதெல்லாம் வேலைக்கு வராது, வேலைக்கு ஆகாத விஷயங்கள். நல்ல விஷயங்கள் என்னன்னா, நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும். இது ரெண்டும் டைம் மேனேஜ்மெண்ட்ல பண்ண முடியும். பட் இதுதான் உங்க லைஃப்ன்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ணீங்கன்னா, பேசிக்கா ஸ்கூல்ல டைம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு, அகாடமிக்கு. அதை நீங்க அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் நினைச்சுட்டோம், ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது படிப்பை நினைச்சுட்டோம் கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டும் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் பின்னாடி ஸ்கூல் டைம்ல கண்டிப்பா அகாடமிக்ஸ்க்கு ஒரு நிறைய நேரம் கொடுக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா டைம் நீங்க போடுறீங்க, அது போட முடியும். ஏன்னா அந்த ஏஜ் அந்த மாதிரி எது வேணா உள்ள போகும். 10 விஷயம் இல்லை 100 விஷயங்கள் நீங்க மண்டையில ஏத்திக்க முடியும். ஆனா பேசிக்கா என்னென்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்க. முடிய பத்தியோ ட்ரெஸ்ஸை பத்தியோ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. புல்லிஸ் இருந்தாங்கன்னா ஃபேஸ் பண்ணுங்க, பேரண்ட்ஸ் மூலமா ஃபேஸ் பண்ணுங்க. கோச் கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க, அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணணும். ப்ராக்டிஸ்க்குன்னு வர சொன்னாங்கன்னா வரணும். அதுக்கான டைம் வந்து கண்டிப்பா போடணும் நீங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸ்போர்ட்ஸில் ஒரு நான் இது வரலையும் என்னெல்லாம் விளையாடிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, டேபிள் டென்னிஸ், சைக்கிளிங், அதுக்கப்புறம் கபடி, கராத்தே. அது ஒரு லெவலுக்கு போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்சியராக ஒர்க் பண்ணணும் அதுக்குன்னு. இத்தனை விஷயம் இருக்கே, இதை கற்றுக்கலாமா, அதை கற்றுக்கலாமா, இதுக்கு போகலாமா, டான்ஸ் கிளாஸ் போகலாமா, பாட்டு கிளாஸ் போகலாமா, ஸ்விம்மிங் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாம், இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வச்சுக்கூடாது. அஃப்கோர்ஸ் திறமை எல்லாத்துலேயும் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதானா, இதுதான் டான்ஸ் தான் பிடிக்குமா அதை பண்ணுங்க, ஸ்விம்மிங் தான் பிடிக்குமா அதை பண்ணுங்க. குற்றாலீஸ்வரன்ட்டு ஒரு பையனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது அவன் என்னை விட சின்ன பையன், மேபி சேம் ஏஜ், ஞாபகம் இல்லை. ஸ்விம்மிங்கில்
எனக்கு தெரிஞ்ச பேர் தமிழ்நாட்டில். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அலைப்பாயக்கூடாது. ரொம்ப வேவரிங் இருந்துச்சுன்னா எதுலேயுமே உங்களால் பிரகாசிக்க முடியாமல் போயிடும். அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட் டு மாஸ்டர் அட்லீஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் மெனி. இவ்வளவும் ஏன் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா, எனக்கு ஃபிசிக்கலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. அஃப்கோர்ஸ் லேடிஸ்க்கு இருக்க சில தொந்தரவுகள், அதுக்கான விஷயங்களை நான் அதாவது அதுக்கு கடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், உங்கள் பாடி, உங்களோட உடம்பு, உங்களுக்காகவே துடித்து கொண்டிருக்கிற இதயம், யாருதெல்லாம் இல்லை, உங்களோடது. யோசிச்சு பாருங்க. எல்லாமே பொறுமையாக போயிட்டு இருக்கு. எதுலேயும் அவசரம் இல்லை. அவசரமாக ஹார்ட்டு துடிச்சிட்டே இருக்கா? இல்லை. அவசரமாக சரிக்குதா? இல்லை. அவசரமாக எல்லாம் நடக்குதா? எதா காரியம் இல்லை. மூச்சு விடுறது போகிறது மட்டும்தான் வேகமாக, நீங்கள் இழுக்கிறீங்க, அது வெளியில் ரிலீஸ் பண்ணுற அந்த விஷயம் மட்டும் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு வேகமாக. அதுவுமே ரொம்ப வேகமாக இல்லை, அதோ ரித்தம் இருக்குது. அதான் இசிஜிலாம் சொல்கிறாங்க இல்லையா, கார்டியோகிராஃப், அதெல்லாம் சொல்லும். எல்லாத்துலேயும் ஒரு ரித்தம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு பொறுமையான நிதானமான செய்கை உள்ளுக்குள்ளே போயிட்டு. விளையாடும் போது என்ன ஆகும் யோசிச்சிருக்கீங்களா? விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா உறுப்பும் சுறுசுறுப்பாக செயல்படும். மந்த நிலை உடம்புக்கான விஷயமே கிடையாது. நம்மெல்லாம் அப்படின்னா காலை எழுந்திருக்காது, காலை உருவாகி இருக்காது. எல்லா இடமும் போய் வர்றதுக்கு தான் அந்த கால் கொடுத்துரும். மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். நம்ம மந்த நிலைக்கும் மனிதர்களுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயம். அந்த இனர்ட்ன்ற அந்த இனர்ஷியா, அந்த மந்த நிலை எப்போ உருவாச்சுன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாக டெவலப் ஆன விஷயம். அது ஆதி மனிதன் சாப்பாட்டுக்கால இருந்த ஒரு மனிதன். எல்லாத்துக்குமே அங்கே ஓடி ஓடி தான் சாப்பிட வேண்டி இருந்த விஷயம். எல்லாத்துக்கும் ஓட வேண்டி இருந்துச்சு. அனிமல்ஸை பார்த்தா ஓட வேண்டி இருக்கு. கிளான் டு கிளான் கிளாஷு, சாப்பாட்டுக்கு சண்டை. ஸோ பலவிதமான ஓட வேண்டிய விஷயங்கள் பல இருந்த காலம் உண்டு. ஸோ விளையாட்டுன்றது நம்மளோட க்ரோத். சின்ன வயசில் ஃபிசிக்கல் க்ரோத் ரொம்ப முக்கியம். அதுக்கு விளையாட்டு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். விளையாட்டை ஒதுக்கி அகாடமிக்ஸ் தான் அப்படின்ட்டு நீங்கள் தவறாக நினச்சி அதுக்கான டைம் போட முடியாது. நீங்கள் நல்லா உடம்பு வச்சிடலன்னா படிக்க முடியாது. மண்டையில் எதுவும் ஏறாது. மந்த நிலையில் புத்தி ஆக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே இயங்குற உறுப்புகள் சீராக்க செயல்படணுன்னா, சுறுசுறுப்பாகவும் இருக்கணும்னா விளையாடணும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உடம்புல தங்கி இருக்க அழுக்குகளை வெளியேற்றுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே விளையாட்டில் தான் சாத்தியம். அதில் ஒரு ஹாப்பினஸ் ஏன் கிரியேட் ஆகுதுன்னு யோசிச்சிங்களா? விளையாடும் போது குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கதில்லை. போய் விளையாடு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னு யோசிச்சிங்களா? ஏன் அதில்
மற்ற விஷயத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ் விளையாட்டுல உருவாகிறதே இல்லை. அந்த ஹாப்பினஸ் எப்படி கிடைக்குது? பாடி தானா சுறுசுறுப்பா செயல்படும் போது ஹாப்பினஸ் கோஷன்ட் எகிரும். மூளைக்கான எல்லா விதமான சுறுசுறுப்பான அந்த ஒரு விஷயம் அட்டென்டிவா இருக்கணும். எல்லா டைமும் விளையாடும் போது மூளை தன்னால அட்டென்டிவான இந்த ஸ்டேஜுக்கு போயிடும். உங்களுக்கு நிறைய வேலை. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா அது விளையாட்டு. ரொம்ப ஹாப்பியா மூளைக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் பாடியில போயிட்டு இருக்கு. எல்லா ஆர்கன்ஸும் நல்ல புத்துணர்ச்சியோட செயல்படுறது, உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியேறது, ஸோ ரத்த ஓட்டம் சீரா போகுது. அப்படிலாம் இருக்கும்போது தானா அந்த ஹாப்பினஸ் லெவல் உருவாக்கும். அதை படிக்கும்போது உக்காந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலை பண்ணாலும் அந்த அளவுக்கு மூமெண்ட்ஸ் இல்லை. அதனால பாடி அந்த இன்னட் ரேஞ்ச் அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். மந்த நிலையில் எதுவுமே, அதாவது நீ என்னதான் பண்ணாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ட்டு மூளை ஏன் சொல்லுதுன்னா அதுக்குன்னு சில வேலை இருக்கு. ஓடுனீங்கன்னா அப்படி ஹார்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா லப்டப் நல்ல ஃபாஸ்ட் பீட்டிங், நல்ல ஃபாஸ்ட் அடிக்கும். அப்போ போயிட்டு நீங்க பிபி எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கோ இருக்கும். ஓடிட்டு வந்தப்புறம் ஃபுல்லா தலையிலேருந்து காலர்லயும் நல்லா ஸ்வெட் ஆயிரும். பாடியில ரெண்டு விதமான இந்த கழிவை வெளியேற்ற விஷயம் நடக்கிறது. ஒன்று இன்டர்னலா உள்ள ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகி அது பண்ணிட்டு இருக்கு. வெளியில ஸ்கின் மூலமா கழிவுகளை வெளியேற்றுறது. அப்போ பாடிக்கு உள்ள கொடுக்குற வேலை கம்மியாருது. அதை யோசிக்கணும். உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு நீங்க வேலை நிறைய கொடுத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா? எடுத்து இப்போ அட்ரினலின் எப்போ சுரக்குது? ஒரு ஹார்மோனுக்கு ஒரு வேலை இருக்கு. எதுவுமே கொடுக்காம வச்சிருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எந்த வேலையுமே கொடுக்கல, படிக்கிறது அப்படின்னா மண்டை எப்படி வேலை செய்யும்? எந்த வேலையும் கொடுக்கல பாடியில இருக்க ஆர்கன்ஸ்க்கு, மூளை மட்டும் வேலை செய்யணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி வேலை செய்யும்? மூளைக்கான ரத்த ஓட்டம், மூளைக்கான சுறுசுறுப்பு, அது எல்லா ஆர்கன்ஸும் கவனிக்கிறது. அதே நேரம் அட்டென்டிவா இருக்கிறதுக்கான ஸ்டேஜஸ் அது எப்போ இருக்கும்னா விளையாடும் போது இருக்கும். பால் போடுறாங்க பாருங்க, உங்க கண்ணுக்கு பிராக்டிஸ், உங்க மூளைக்கு பிராக்டிஸ், காலுக்கு கைக்கு எல்லா பக்கமும் பிராக்டிஸ். பால் இங்க வருது, அங்க வருது, அது போயிடு, இது போயிடு, சர்வீஸ் போடுறான், சீக்கிரம் எடு, ஓடு. ஸோ உங்க பிரெயின் அட் அ டைம்ல எக்கச்சக்க கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுது. யூ ஹாவ் டு பி வெரி ஆக்டிவ். உங்க பக்கத்துல விளையாடுற பார்ட்னர் எங்க இருக்கான், அவனை மோதாம போய் அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் எடுக்கிறான்னா நீ எடுக்கிறியா, அவன் எடுக்க விடலாமா நீ எடுக்கிறியா. அதுக்கப்புறம் அதுக்குன்னு பவுண்டரிஸ் இருக்கும், அதுக்குள்ள நீ விளையாடணும். ஸோ ஒரு விளையாட்டு விளையாடும் போது எத்தனை விஷயம் நீங்க பாக்குறீங்க யோசிச்சு பாருங்க. சர்வீஸ் போட்டாங்கன்னா போய் எடுக்கணும், உங்களுக்கு வருதா
உங்கள் சைடில் யாருக்கு பால் வர்றது. ஸோ அந்த ஃபோக்கஸ் அந்த பால்ல இருக்கும். ஸோ அது மூவ் ஆகுறது எங்கேருந்து எத்தனை விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு, எத்தனை பயிற்சி இருக்கு அதில். பக்கத்தில் உங்கள் பார்ட்னர் விளையாடிட்டு இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு வராங்களா, அவங்க எடுக்கிறாங்களா, அதை நீங்கள் எடுக்க போகிறீங்களா, அடித்தா அவன் எங்கே போய் அந்த பாலை விழ போகிறது, கிட்டேருந்து அடிக்கிறீங்களா, நெட்டு கிட்டேருந்து அடிக்கிறீங்களா, நெட்டு பின்னாடி கொஞ்சம் தூரத்துலேருந்து அடிக்கிறீங்களா. நெட்டு கிட்டேருந்து அடித்தா அது வேற எங்கே போகும், கண்டிப்பாக அது கொஞ்சம் தூரமாக போகும் பின்னாடி இருக்கிறவனுக்கு. அங்கே அடித்தானா நீங்கள் திருப்பி பின்னாடி அந்த பொசிஷனில் வந்து அந்த பாலை எடுக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் விளையாடும் போது மும்முரமாக இருக்கும். சரி, இப்போ நெட்டு கிட்ட பால் நான் எடுத்துட்டேன். அடுத்த தடவை அந்த பால் வந்து எங்க நெட்ல இருந்து நீங்க அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அது பக்கத்துல உள்ள போறது இல்லை. மோஸ்ட்லி அது கொடுக்குற ஃபோர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அது வேற இடத்துல போய் உள்ள போகுது. ஸோ நீங்க அந்த பொசிஷனுக்கு வந்து நிக்கணும் திருப்பி எடுக்கிறதுன்னா. இந்த விளையாடும் போது அத்தனை ஒரு ஏதோ விளையாடுறாங்க, ஏதோ ஒரு பாலை வச்சுட்டு விளையாடுறாங்க. இன்னொரு நினைச்ச கூடாது, அது இல்லை விளையாட்டு. என்னவோ பால் போடுறா, சர்வீஸ் போடுறா, ரைட் சர்வீஸா ராங் சர்வீஸா, இது ஒரு விளையாட்டா, இது என்ன அப்படி இல்லை. ஒரு விஷயத்த நீங்க பால் சர்வீஸ் போட்டாங்கன்னா எங்க வந்து வருது, அது எடுக்கிறீங்களா இல்லையா, பக்கத்துல விளையாடுறவன் எடுக்க போறானா இல்லையா, நீங்க எங்க நிக்கிறீங்க, பவுண்டரி உள்ளியா வெள்ளையா, நீங்க அடிக்கிறது எங்க போகும், திருப்பி அதை அவன் அடிச்சான்னு நீங்க வந்து எடுக்கணும். டென்னிஸ் அப்படித்தான், மோஸ்ட்லி நிறைய விளையாட்டு அப்படித்தான். ரொம்ப கிட்ட அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி நீங்க அடிக்கும் போது அது வேற இடத்துக்கு போகும். ஸோ அதுக்குள்ள அவங்க போயிட்டா அங்க போய் நின்று அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் சர்வீஸ் போடும்போதும் அப்படித்தான். சர்வீஸ் போடுறதே தெரியலன்னு விளையாடுறது காமெடியா இருக்கும் பார்க்கறதுக்கு. விளையாடுறாங்கன்னா அது சும்மா விளையாடுறாங்கன்னு இல்லை, ஏதோ 4 பேர் கத்துறாங்க, 4 பேர் ஓடுறாங்க அப்படி இல்லை. அதில் நிறைய மூளைக்கான பயிற்சி உண்டு. ரொம்ப அட்டென்டிவாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக பாடியில் எல்லா ஆர்கன்ஸ் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகும். ஸ்கின் மூலமாக பல வகையான அழுக்குகள் வெளியேறும். நல்ல ஒரு 10-15 மினிட்ஸ் விளையாட முடிச்சப்புறம் உட்காந்துருக்கும் போது ஃபுல்லாக நனைஞ்சிரும் ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக பாடியில் இருக்க ஃபுல் அந்த கெட்ட தண்ணி எல்லாம் போயிட்டு, அப்போ ஒரு 5 மினிட்ஸ் அந்த ட்ரை ஆன பிறகு இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கு, அது வேற மாதிரி. அது விளையாடுறவங்களுக்கு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நீங்க விளையாடினாலும் தெரியும். அந்த 5 மினிட்ஸ் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா நல்லா இருக்கும். அப்போ வர தூக்கம் எப்படி வரும்னே தெரியாது. நல்லா தூங்கலாம். என்னடா நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு பாடி, அப்புறம் எப்படி தூக்கம் வருது அப்படின்னு கேட்கலாம். எல்லாமே வேலை பார்த்துருக்கு இல்லை, அதுக்கு டயர்ட் ஆயிடுது, அதனால தூக்கம் வருது. ஸோ அதுக்கு ரெஸ்ட் வேணும். ஸோ உங்கள் மூளைக்கு தெரியும் எவ்வளோ ரெஸ்ட் வேணும், எவ்வளோ டைம் விளையாடணும். எல்லாத்தையும் தாண்டி மூளை டிசைட் பண்ணுறது. உங்கள் பிரெயின், உங்கள் மைண்டு, எனக்கு இதான் வேணும், நான் இதான் பண்ணுவேன்னா அது பாட்டுட்டு அந்த வேலை பார்த்துட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா. அது சில நேரம் அது நல்லது, சில நேரம் கெட்டது.
நம்ம இந்த ஒலிம்பிக்ஸில் நிறைய மெடல்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க இதில் இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களா கேட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் விளையாடுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் நம்மளால முடியல? இத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு, நம்ம இவ்வளோ பெரிய கண்ட்ரி. அந்த மெடல் லிஸ்ட் 10 பேர் கூட இல்லை. 10 வருஷம் 4 டிகேடு தாண்டி பார்த்தா 10 பேர் கூட இல்லை. எதுக்கான முயற்சி, எதை நோக்கி இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்றோம், நம்மளோட செய்கைகள், நம்ம விஷயங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கு, அதுவும் முக்கியம். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்ல விளையாட்டு ஒண்ணு. தினம் 1 மணி நேரம் கண்டிப்பா விளையாடினா அதோட எனர்ஜி லெவல் வேறு, அந்த லெவலே வேறு. என்னோட பெரியப்பா ஒருத்தர் கிட்டத்தட்ட 65 வயசு வரலையும் விளையாடினார் பேட்மிண்டன். இதை பத்தி நான் இன்னும் நிறைய பேசுறேன். நீங்க விளையாட்டு துறையில இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தாண்டி உங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நீங்க அவங்க என்ன மாதிரி விளையாட ட்ரை பண்றாங்க, இல்லை எந்த விளையாட்டை உங்களுக்கு விளையாட தயக்கமா இருக்கு, எந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இஷ்டம், அதுல எவ்வளோ டைம் அவங்க போட முடியும், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நீங்க அவங்க விளையாடி பார்த்து கண்டுபிடிச்ச விஷயம் என்ன, அவங்க எது பண்ணா நல்லா இருக்கு, இல்லை எது நல்லா பண்றாங்க. ப்ராக்ரஸ் பேரண்ட்ஸ் தான் கையில் வச்சிருக்கணும். அஃப்கோர்ஸ் குழந்தைக்கு தெரியும், ஆனால் குழந்தை அது. உங்க குழந்தை நிறைய விஷயம் சொல்லாது. தயவு செய்து பேரண்டிங் பண்றவங்க குழந்தைய, உங்களோட குழந்தை, உங்க குழந்தை, நீங்க பெத்த அந்த குழந்தையோ வளர்த்த குழந்தையோ இருந்தா உட்கார வச்சு பேசுங்க. கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கிற, நீங்க கஷ்டப்படுற அத்தனை விஷயங்களுமே உங்க குழந்தைக்கு தான். அப்போ கண்டிப்பா அரை மணி நேரமாவது அட்லீஸ்ட் தினம் என்ன பண்ணுது, என்ன வேணும், என்ன நடக்குது ஸ்கூல்ல, என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கு, வெளியில போனா எப்படி ஃபேஸ் பண்றது, காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நிறைய விஷயம் பார்க்கணும். வெளில போறாங்க விளையாடுறதுக்கு அப்படின்னா திடீர்னு ஊரை விட்டு வேற ஊரு போகணும். வேற காம்படிட்டர்ஸ், வேற ஸ்பெக்டேட்டர்ஸ், பேரண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னும் போது அது வேற சிச்சுவேஷன். இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அங்க இருக்க கிரவுண்டு வேற, அங்க ப்ராக்டிஸ் பண்ற இடம் வேற, எல்லாமே வேற. அது போக போக பழகிரும். இருந்தாலும் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லணும். என்னென்ன தேவை, கோச்சோட பேசுங்க, அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கணும். என்ன வேணும், எப்படி ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, நீங்க முடிஞ்சா நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு பர்மிஷன் ஸ்கூல்ல கொடுத்தாங்கன்னா அப்போ அதை பார்க்கலாம். நீங்க அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ல எதனா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அதுக்கான கிரவுண்டு எங்க இருக்கோ அங்க பார்த்து
போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மிகப்பெரிய துறை விளையாட்டு. அதை பற்றி நிறைய பேசலாம். இதுவரையும் உங்களுடைய நேரத்தை கொடுத்து பொறுமையான உரையாடலை சகித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.